ஜி நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சுருக்காங்க வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 975 சொல்லி கொடுத்து நல்லாவே இருந்தது. ஏபி ஒரு 97, ஏசி ஒரு 95 நல்லாவே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏபி ஒரு 01 ஓகேவா. ஏபி 01 அடிச்சுட்டு கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள். ஏபி ஒரு 97 சொல்லி அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தா இங்கே ஒரு ஏபி ஒரு 01 கரெக்டாக 4 நாள் விட்டு ஏபி ஒரு 97 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படி 97 வந்தால் 975 நல்லாவே இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா 922 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். 975 நம்ம எதுக்காகனா 2-3 பேட்டர்ன் வந்து கரெக்டாகவே இருந்தது ஓகேவா. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 7 அடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 9 ஒரு பேர் அடிக்கிறான். எக்ஸாம்பிள் எவ்வளோ டைம் அடிச்சிருக்கா நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 72 அடுத்த நாள் பாருங்கள் 92 அடிச்சிருப்பான். 72 அடுத்த நாள் பாருங்கள் 92 அடிச்சிருப்பான். இங்கே 75 அடிச்சிருக்கான். அதுக்கு தான் ஒரு 95 சொல்லி அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணானா அதுக்கு மேலே இருக்கிற 72 அதுக்கு ஒரு 92 சொல்லி சிம்பிளாக அடித்து முடிச்சுட்டு போயிட்டான். ஓகே, நல்ல நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம ஜாயின்லேயும் பார்த்தீங்கன்னா 928 வரும் கூட ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஆனால் 928க்கு பார்த்தீங்கன்னா 922 சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். ஓகே, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டெமோ மட்டும் ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். அது டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு டீப்பாக பார்த்துக்கோங்க ஓகேவா. இங்கே நோட் பண்ணிக்குவோம். இங்கே பிசி மட்டும் பாருங்கள். பிசி ஒரு 15 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 18 ஓகேவா. திருப்ப அடுத்த நாளே பாருங்கள் பிசி வந்து 66. அப்போது 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 67 அடிச்சிருப்போம் ஓகேவா. 67 அடிச்சிருப்பான். இந்த 67 எப்படி வந்துச்சு சொல்ல நம்ம கெஸ் பண்ணலாம் ஓகேவா. எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம டைப் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 15, பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஓகேவா. அடுத்து 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 18 ஓகேவா. பிசி 18 அடுத்த நாளே பாருங்கள் பிசி வந்து 66 ஓகேவா. 66 இப்போ நமக்கு எப்படி இந்த 67 எப்படி வந்துச்சு மட்டும் பார்த்துக்கலாம். டீப்பாக பார்த்துக்கோங்க எப்படின்னு. இங்கே 15 ஓகேவா. பி போர்டு பாருங்கள் 1, பி போர்டு 1 ஓகேவா. 1க்கு 1 காமனாக அடிச்சிட்டா இந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 6 2 நாள் விட்டு பி போர்டு 6 அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 6 அடிச்சிட்டா 5 அடிச்சிட்டா 8 அடிச்சிட்டான். கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 7 மட்டும் தான் குறையும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 15 2 நாள் விட்டு 18 சொல்லி அடிச்சிருப்பான். 66 2 நாள் விட்டு 67. அப்போ 67 வந்தால் மட்டும் தான் கரெக்டாக கேம் கம்ப்ளீட் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 67 வச்சு கரெக்டாக அந்த பேட்டர்ன் முடிச்சிருப்பான் ஓகேவா. அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் அடிச்சுன்னா அதையும் பாருங்கள் எப்படின்னு. இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். அதை நம்ம எப்படி மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 26 கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 84 ஓகேவா. 26 இங்கே ஒரு நாள் கேப் ஓகேவா. 26 ஒரு நாள் விட்டு 84 இங்கே அடுத்த நாள் பாருங்கள் 77 இந்த 35 எப்படி வந்துச்சு மட்டும் பாருங்கள் ஓகேவா. எப்படி அடிக்கிறான் டீப்பாக பாருங்கள். இது புரிஞ்சுட்டா அடுத்த பேட்டர்ன் எடுத்துலாம் ஓகேவா. என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 26 ஓகேவா. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 26 அடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள். பிசி ஒரு 84 ஓகேவா. 84 அடுத்த நாளே பாருங்கள் பிசி வந்து 77 ஓகேவா. இப்போ அந்த பிசி 35 எப்படி வந்துச்சு மட்டும் பார்த்துக்கலாம். எப்படின்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஓகேவா. பி போர்டு 2 அந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 7 சொல்லி முடிச்சிட்டான். 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 7 சொல்லி முடிச்சிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டு 8 அப்போ 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 3 சொல்லி வரணும். அப்போ பி போர்டு 3 வரணும் ஓகேவா. அப்படியே சி போர்டு பாருங்கள். இங்கே 4 அடிச்சிட்டான் 6 அடிச்சிட்டான் 7 அடிச்சிட்டான். அப்போ கேப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் குறையுது 5 குறையுது. அதனால் பிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 35 சொல்லி இந்த கேம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டான் ஓகேவா. 35 சொல்லி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35 அப்படி தான் அடிச்சிருந்தான் ஓகேவா. அன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்லாம் பிசி 31 வரும் சொல்லியிருந்தேன். பி போர்டு 3 வரும் 31 எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 35 சொல்லி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரில் போயிடுச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி 28 தான் கொடுத்துருந்தேன் ஜாயினில். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. டெய்லி ஒரு நம்பரில் மிஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேவா. இது பிசியை பார்த்தோம் இது வரைக்கும். நம்ம இப்போ ஏசியை பார்க்கலாம் ஓகேவா. என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 26 கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 17 ஓகேவா. அடுத்த நாள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 72. இப்போ 2 நாள் விட்டு ஏசி என்ன வரப்போகுது இதுதான் கேம் ஓகேவா. நம்ம இது வரைக்கும் என்ன பேட்டர்ன் சொன்னோமோ அதே பேட்டர்ன் தான். டெமோ ஈஸியாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 26 ஏசி மட்டும் டைப் பண்ணுங்கள். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 26 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 72. இப்போ ஏசி என்ன வரும் இப்போ பார்த்துக்கலாம் ஓகேவா. இங்கே பி போர்டு பாருங்கள் 2ன்னு அடிச்சிருப்பான். 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 7 சொல்லி முடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 6 சொல்லி வரணும். 1க்கு பவர் இங்கே 6 சொல்லி வரணும். அப்படியே நோட் பண்ணிக்கோ. இங்கே சி போர்டில் பாருங்கள் 6 இங்கே 7 இங்கே 2 ஓகேவா. இந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 2 சொல்லி முடிச்சிட்டா. இப்போ இந்த 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 1ன்னு சொல்லி வரணும். அப்போ ஏசி 61 வந்தால் மட்டும்தான் இந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஏசி ஒரு 61 சொல்லி வரணும் ஓகேவா.
ஏசி 61 சொல்லி வரணும். அப்படி ஏசி 61 வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே 3 நம்பரே கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். எப்படின்னு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்கே நமக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 26, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 17, இங்கே ஏசி 72, இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 61 வரும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? 61 வரணும். அப்படியே பி போர்டு பாருங்கள். இங்கே 2, இந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 7 சொல்லி முடிச்சிட்டா. இங்கே நமக்கு 0, இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 5 சொல்லி வரணும். 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5 சொல்லி வரணும். அப்போ ஒரே நம்பர் 651 சொல்லி வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே 3 நம்பர் அடிக்க மாட்டான். கண்டிப்பாக இருந்து 2 நம்பர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவான். ஒன்று பவரில் திருப்பி அடிச்சு விட்டுருவான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பவரில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? என்ன காரணம்னு மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு நம்பர் காமனாக வச்சு ஒரு நம்பர் காமனாக அடிப்பேன். எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், எவ்வளோ டைம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படின்னா இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 07, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு 92 சொல்லி அடிச்சிருந்தா. இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 07, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 92 சொல்லி அடிச்சிருந்தா. ஒரு நம்பரை காமனாக வச்சு அடுத்த இடத்துல அடிச்சிருவோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி வந்து 22, அதுக்கு கீழே ஏபி வந்து 01 சொல்லி அடிச்சிருந்தா. இங்கே பிசி 22, அதுக்கு கீழே பிசி ஒரு 01 சொல்லி அடுத்த இடத்துல அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி அடிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு ஏசி 61, பிசி 01 ஒரே நம்பர் 601 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா 601 நம்ம ஏகப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த நம்பர் நம்ம ஃபாலோ பண்ணுற நம்பர் தான். அது நீ கரெக்டாக கெஸ்ஸிங்கில் வருது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 61 அடிச்சிருப்பான், 610 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 601, 610. ஓகேவா? இங்கே நமக்கு ஒரு பிசி 61 அடிச்சிருப்பான், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 061, அந்த 610 பாக்ஸில் அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஏசி வந்து 61 வரும்போது பார்த்திங்கன்னா அந்த 610 பாக்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ஒரே நம்பர் 601 சொல்லி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் 601 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 601 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு நீங்கள் 651 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே 650 சொல்லி நிறுத்தி வச்சுருக்கான். ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 651 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 601 நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நிறுத்துறானா அதை கண்டிப்பாக அடிப்பான். ஆனால் கொஞ்சம் லேட்டாக அடிப்பான். அன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏசி 61, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 61 வந்தால் என்னோடய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 601 சொல்லி ஒரு நம்பரு. அதை இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? 601. ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ண முடிஞ்சு ஆல்ட்ரு பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.